Hi everyone, this is RV Charanya. இது சவுத் ஃபர்ஸ்ட் தமிழ். கரூர் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் விஜய் தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. ஈரோடு மாவட்டத்தில் வரும் 16ஆம் தேதி விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு. தாவேக்காவில் இணைந்ததுமே விஜயா தன்னோட மாவட்டத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வைத்து தாவேக்கா வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஆட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் செங்கோட்டையன். இது கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலம் அதிமுக கோட்டை தான். எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுல இருந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே அதிமுகவோட கோட்டை கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது தொடர்ந்து நிறுவனமாயிட்டே வந்திருக்கு. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் அதிமுகவுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. காரணம், திமுகவுக்கு பெரிய அளவுல முகம் தெரிந்த ஆட்கள் இல்ல, இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் திமுகவுல இதுவரைக்கும் இல்ல. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கொங்கு மண்டல தளபதி அப்படிங்கிற ஒரு அடையாளம் செந்தில் பாலாஜிக்கு கிடைச்சிருக்கு. அதே போல அமைச்சர் முத்துசாமியும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. கொங்கு மண்டலத்துல 2021 சட்டமன்ற தேர்தலில் பெரும் சரிவை சந்தித்த திமுக அதற்கு பிறகான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் ஸ்கோர் பண்ணிருக்கு. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதே வேகம் திமுகவுக்கு இருக்குமா? அதே வெற்றி திமுகவுக்கு கிடைக்குமா? அதிமுக சரிவை சந்திக்குமா? அதிமுகவோட கோட்டையில திமுக ஓட்டை போடுமா? இப்படியான யூகங்கள், கேள்விகள்லாம் தொடர்ந்து வந்த நிலையில இப்ப புதுசா விஜயும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் கட்சி ஆரம்பித்ததுமே எல்லாரும் சொன்ன விஷயம், கருத்து கணிப்புகள்ல அரசியல் விமர்சகர்கள் முக்கியமா சொன்ன விஷயம், கொங்கு மண்டலத்துல விஜய் நிச்சயமா ஸ்கோர் பண்ணுவாரு. அவருக்கு ஏறக்குறைய 15% 20% வாக்கு வங்கி கிடைக்குது அப்படின்னா அதுல பெரும்பாலும் கொங்கு மண்டலத்திலிருந்து அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொங்கு மண்டலத்துல அவருக்கு ரசிகர்கள் அதிகம். அது மட்டும் இல்லாம கொங்கு மண்டல மக்கள் எப்போதுமே புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. கமல் கட்சி தொடங்கும் போது அதிகமான வாக்குகள் அவருக்கு கொங்கு மண்டலத்தில இருந்து தான் கிடைச்சது. எனவே புதியவர்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கும் போது விஜய்க்கும் கண்டிப்பா கொங்கு மண்டலம் வாய்ப்பு தரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலையில கொங்கு மண்டல அதிமுகவுல முக்கிய முகமா இருந்த செங்கோட்டையன் இப்ப தாவேக்காவுல இணைந்திருப்பதால் கொங்கு மண்டலத்துல அதிமுக இந்த முறை சரிவை சந்திக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படுது. அதுக்கு ஏத்த மாதிரி செங்கோட்டையனும் கொங்கு மண்டலத்துல அதிமுக வர்சஸ் தாவேக்கா அப்படிங்கிற மோதல உருவாக்க ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் தன்னோட சுற்றுப்பயணத்தை மறுபடியும் தொடங்குறாரு. விஜய் மறுபடியும் சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு அப்படிங்கறதே அரசியல் களத்துல மீடியாவில் ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அவர் எந்த மாவட்டத்துல மறுபடியும் தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் அப்படிங்கிற கேள்வி எழும்பக்கூடிய நிலையில செங்கோட்டையின் தாவேக்காவில் இணைந்ததுமே தன்னோட மாவட்டமான ஈரோடு மாவட்டத்துல விஜய சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வைப்பதற்கான திட்டத்தை செங்கோட்டையன் இப்ப கையில் எடுத்திருக்காரு. விஜய் மேடைக்கு மேடை தாவேக்கா வர்சஸ் திமுக அப்படின்னு பேசினாலும் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேக்கா வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற மோதலை உருவாக்குறாரு. அதுக்கு எங்க பிள்ளையார் சொல்லி போடுறாரு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணி 5 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றினது, திமுக கூட்டணி 3 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றினது. இதுல அதிமுக வசம் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதியில பண்ணாரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுமார் 16,000 வாக்கு வித்தியாசத்துல அதிமுக வெற்றி வாகை சூடுனது 2021. கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் தான் களம் கண்டாரு. 28,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. பெருந்துறையில சுமார் 15,000 வாக்கு வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சாரு. மொடக்குறிச்சிய பாஜகவுக்கு கொடுத்தாங்க. 281 வாக்குகள் வித்தியாசத்துல பாஜக வேட்பாளர் இங்க வெற்றி பெற்றார். அதே போல பவானி தொகுதியில சுமார் 22,000 வாக்கு வித்தியாசத்துல அதிமுக தான் இங்க ஸ்கோர் பண்ணுச்சு. எனவே அதிமுக வெற்றி பெற்ற இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளையும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல தாவேக்கா வாக்குகளை பிரிக்கும் போது மீண்டும் இந்த தொகுதிகளை அதிமுக கைப்பற்றுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதே போல மீதம் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கைப்பற்றிருக்கு. அங்கேயும் அதிமுகவால இந்த முறை ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு அப்படின்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு. ஏன்னா அது அவரோட சொந்த மாவட்டம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்துல அவர் தான் இது வரைக்கும் கிங்கா இருந்திருக்காரு. எம்ஜிஆர் இருக்கும் போதே ஜெயலலிதாவை தன்னோட மாவட்டத்துக்கு அழைத்து வந்து பிரம்மாண்ட கூட்டம், பேரணி இதெல்லாம் நடத்திருக்காரு. அதே போல எம்ஜிஆருக்கும் ஒரு சிறப்பான பொதுக்கூட்டத்தை ஈரோடு மாவட்டத்துல கூட்டி அவர்கிட்டையும் பேர் வாங்கினார். அப்படிதான் அவருக்கு சட்டமன்ற தேர்தலை போட்டியிடக்கூடிய வாய்ப்பு, அமைச்சரவையில் இடம் இதெல்லாம் கிடைச்சது. அந்த வகையில தன்னோட மாவட்டத்துல தன்னோட தலைமைக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதா செங்கோட்டையனோட எண்ணமா இருந்திருக்கு. இதுவரைக்கும் அவர் அதிமுக செய்ததை இனிமே தாவேக்காவில் செய்யணும் அப்படின்னு செங்கோட்டையன் நினைக்கிறாரு. அந்த வகையில ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் பிளஸ் செங்கோட்டையனோட வாக்குகள் பிரிகிறதுனால அது அதிமுக வாக்கு வங்கிய சிதறடிக்கும். இது யாருக்கு சாதகமாகும்னா திமுகவுக்கு தான் சாதகமாகும். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜயை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும், ஒரு சவால் கொடுக்கணும் அப்படிங்கறதா அவருடைய திட்டம். இது தெரிஞ்சுதான் தாவேக்காவுல செங்கோட்டையன் இணைந்ததுமே
செங்கோட்டையனோட சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்துல உடனே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் இங்க வெற்றி வாகை சூடுவாரு அப்படிலாம் பேசியிருந்தார். அதுக்கு செங்கோட்டையனும் பதிலடி கொடுத்திருந்தார். எனவே கோபிச்செட்டிப்பாளையம் முதற்கொண்டு ஈரோடு மாவட்டத்துல பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறதா எடப்பாடியோட எண்ணம். அது அவருக்கு கௌரவ பிரச்சனையும் கூட. அதே மாதிரிதான் செங்கோட்டையனும் இதை ஒரு கௌரவ பிரச்சனையா பாக்குறாரு. தான் யாரு அப்படிங்கறத நிரூபிக்கணும், தன்னோட அடையாளத்தை நிரூபிக்கணும், தன்னோட பலத்தை நிரூபிக்கணும். தன்னால அதிமுகவுக்கு என்ன இழப்பு ஏற்படுது, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நெருக்கடி ஏற்படுது அப்படிங்கறத இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல பெறக்கூடிய வெற்றி மூலமா சொல்லணும் அப்படிங்கறதா செங்கோட்டையனோட ஒரு எண்ணமாவும் இருக்கு. அதை தாவேகா மூலமா நடத்தியாக வேண்டும் அப்படிங்கிற திட்டத்துல அவர் இருக்கிறார். ஆனா செங்கோட்டையன் மூலமா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை தாவேகா கைப்பற்றுமா, விஜய் கைப்பற்றுவாரா அப்படிங்கறதெல்லாம் கேள்விதான். ஆனா செங்கோட்டையனால நிச்சயம் அதிமுக வாக்கு வங்கியை பிரிக்க முடியும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் ஒரு டஃப் கொடுப்பாரு. ஆனா விஜயை வைத்து கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடிய செங்கோட்டையனால தர முடியுமா அப்படின்னா அது கேள்விதான். ஏன்னா செங்கோட்டையனை தாண்டி அங்க எஸ்பி வேலுமணி இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஈரோட தாண்டி கொங்கு மண்டலம் அளவுல செங்கோட்டையனுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. ஈரோடு மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டம் தான் சேலம். சேலம்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. கொங்கு மண்டலத்திலையும் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. எனவே கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருவரும் அடையாளங்கள் இருக்காங்க, எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி. எனவே இவர்களை தாண்டி செங்கோட்டையனால ஸ்கோர் பண்ண முடியுமா, கவுண்டர் சமுதாய வாக்குகளை தன் பக்கம் திருப்ப முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கேள்விதான். எனவே சுருக்கமா சொல்லணும்னா விஜயோட ஈரோடு சுற்றுப்பயணத்தால அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஈரோடு மாவட்டத்துல ஏற்படலாம். ஆனா ஒட்டுமொத்தமா அதிமுகவோட கொங்கு மண்டல வாக்கு வங்கியை அது பாதிக்காது. இந்த நிலையில தாவேகாவுக்கு தனி சின்னம் கிடைக்க போகுது. தாவேகாவுக்கு தனி சின்னம் கிடைச்சதும் அரசியல் கணக்கையே அது புரட்டி போடும். அந்த சின்னத்தை யாராலும் வெல்ல முடியாது, விஜய் தான் கண்டிப்பா முதலமைச்சர் அப்படிலாம் செங்கோட்டையன் பேசிட்டு வர்றாரு. அதிமுக இரட்டை இலை சின்னம், திமுக உதயசூரியன் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மக்களோட மனதுல பதிந்த சின்னங்கள். இதை தாண்டி தாவேகா எந்த சின்னம் வாங்கினாலும் மக்கள் மத்தியில அது கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. குறிப்பா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் தேர்தல் வியூகம் அமைக்கும், திமுகவும் தேர்தல் வியூகம் அமைக்கும். அந்த அளவுக்கான ஆட்கள் அங்க இருக்காங்க, களப்பணியாளர்கள் அங்க இருக்காங்க. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் களப்பணியாளர்கள் அப்படின்னு யாரும் இல்ல. அதே போல முகம் தெரிந்த வேட்பாளர்கள் தாவேகாவுல கொங்கு மண்டல கிங் இவங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஆட்களும் அங்க கிடையாது. இப்போதைக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு நபர்னா அது செங்கோட்டையன் தான். அதுலயுமே செங்கோட்டையனால கொங்கு மண்டலம் முழுவதும் தாவேகாவுக்கு ஸ்கோர் பண்ணி தர முடியாது. ஈரோடு மாவட்டத்துல அவரால் அதிமுக வாக்குகளை சிதறடிக்க முடியும். எனவே இதுதான் கள நிலவரம். ஆனா தாவேகா இளைஞர்கள் வாக்குகளை, பெண்கள் வாக்குகளை எவ்வளவு பிரிக்க போகுது, குறிப்பா கொங்கு மண்டலத்துல ஈரோடு மாவட்டத்தை தவிர்த்து அவங்க அதிமுக வாக்குகளை பிரிக்க போறாங்களா இல்ல திமுக வாக்குகளை பிரிக்க போறாங்களா அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனவே இதுதான் கள நிலவரம்.